வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஏப்ரல் மாசம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. அது மட்டும் இல்லாம பங்குனி மாசத்தோட அமாவாசை. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இப்ப நான் சொல்ல போற நம்பரை மட்டும் உங்க கையில நீங்க எழுதினாலே போதும். இந்த நம்பரை எழுதும் போதே உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய பீடை, தரித்திரம், கந்திருஷ்டி, பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரியான கெட்ட சக்திகள் எல்லாம் தலை தெறிக்க ஓடும்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் கூட உங்களை விட்டு விலகி போவாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நம்பரை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன நம்பர்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நாம பார்க்க போறோம். ஆண்கள், பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த நம்பரை எழுதலாம். பிறப்பு தீட்டு, இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் இந்த நம்பரை எழுதலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த நம்பரை எழுதலாம். உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த நம்பரை நீங்க எழுதலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இன்னைக்கு நமக்கு பங்குனி மாசத்தோட அமாவாசை. பொதுவா அமாவாசை நாள்னாலே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இந்த பிரபஞ்சத்துல நேர்மறை ஆற்றல் அதிக அளவுல இருக்கும். இப்படிப்பட்ட நேர்மறை ஆற்றல் இருக்கக்கூடிய சமயத்துல நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பங்குனி மாசத்தோட அமாவாசையில இன்னும் ஒரு சிறப்பும் நமக்கு இருக்கு. இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நமக்கு சூரிய கிரகணமும் இருக்கு. 2024வது வருஷத்துல வரக்கூடிய முதல் சூரிய கிரகணம் இது. இந்த சூரிய கிரகணம் நம்ம இந்தியால தெரியாது. இருந்தாலும் அந்த சூரிய கிரகணத்தோட தாக்கம் கொஞ்சமாவது நமக்கு இருக்கும். அந்த வகையில பார்க்கும்போது இந்த பங்குனி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா நமக்கு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை கடைசி வாய்ப்புன்னே சொல்லலாம். அதாவது தமிழ் வருஷத்துல கடைசி மாசம் நமக்கு பங்குனி மாசம். அந்த வகையில சோபகிருது வருஷத்தோட கடைசி அமாவாசை இன்னைக்கு நமக்கு இருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 408ங்கிற போர்ட்டலும் இன்னைக்கு நமக்கு ஓபன் ஆயிருக்கு. இப்படி இந்த நாள் நமக்கு எல்லா விதத்திலயுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்கு. இந்த அமாவாசை நாள் பாத்தீங்கன்னா முன்னோர்களோட வழிபாட்டுக்கு மட்டும் இல்லாம குலதெய்வத்தோட வழிபாட்டுக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளா இருக்கு. இது மட்டும் இல்லாம நம்மள பிடிச்சிருக்கக்கூடிய தரித்திரம் விலகிறதுக்கும், கந்திருஷ்டி, பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரியான கெட்ட சக்திகள் நம்மள விட்டு போறதுக்கும் இந்த நாள் அற்புதமான நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. நாம என்னதான் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கிறதுக்கான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செஞ்சாலும் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் வெளியில போனாதான் இந்த நேர்மறை ஆற்றல் நமக்குள்ள வந்து நிறையும். அந்த வகையில நாம எல்லாருமே ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள்லயும் ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய அமாவாசை நாள்லயும் இந்த கெட்ட சக்திகளை நீக்கிறதுக்கான பரிகாரங்களை கட்டாயமா செய்யணும். இந்த கெட்ட சக்திகள்னால நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். பட்ட கால்லையே படும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டம் ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனைய சரி பண்ணி முடிச்சு நாம நிம்மதியா மூச்சு விடுறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை நம்ம தலைக்கு மேல வந்து நம்மள பயமுறுத்தும். அடுத்ததா பாத்தீங்கன்னா மருத்துவ செலவு. நல்லாதான் இருப்பாங்க, என்ன காரணம்னே சொல்ல முடியாது. ஆனா ஏதாவது ஒரு உடல் உபாதை வந்துகிட்டே இருக்கும். டாக்டர் கிட்ட போனா இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலை இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. அதே மாதிரி கணவன் மனைவி நல்லா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அது எங்கேயோ ஒரு சண்டையில கொண்டு போய் முடிஞ்சிரும். இப்படி இந்த கெட்ட சக்தியினால நிம்மதியான வாழ்க்கையே நமக்கு இருக்காது. கடனை அடைக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யும் போது கூட 1008 தடைகள் வரும். பல அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இது எல்லாத்துக்கும் இந்த கெட்ட சக்திகள் நமக்கு முக்கியமான காரணமா அமையுது. அதே மாதிரி வீண் விரய செலவுகள் அதிக அளவுல இருக்கும். அடுத்ததா வீட்ல ஏதாவது ஒரு துர்நாற்றம் வீசும். இது எல்லாத்துக்குமே கெட்ட சக்திகள் முக்கியமான காரணமா அமையுது.
அதனால இப்படிப்பட்ட கெட்ட சக்திகளை நாம கட்டாயமா வெளியில தள்ளினாதான் நம்ம வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிலைச்சு நிற்கும். அந்த வகையில இப்படிப்பட்ட கெட்ட சக்திகளை வெளியேற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு ஹீலிங் கோட தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு எப்பயுமே செலவே இல்லாத எளிமையான பரிகாரங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கையில எழுத வேண்டிய ஒரு மெத்தட தான் பார்க்க போறோம். அதனால எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். அதே மாதிரி கெட்ட சக்திகளை நீக்கிறதுக்கான ஹீலிங் கூட தான் நாம பார்க்க போறோம். அதனால ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா மட்டுமே நமக்கு போதும். தயவு செஞ்சு கிரீன் கலரையோ ரெட் கலரையோ நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். ஒன்னு ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை யூஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்ப நான் உங்களுக்கு கொடுக்க போற ஹீலிங் கூட எந்த கையில எந்த இடத்துல எழுதணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஹீலிங் கோட இடது கையில லெஃப்ட் ஹேண்ட்ல மட்டும்தான் நீங்க எழுதணும். லெஃப்ட் ஹேண்ட்ல எந்த இடத்துல வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். அதாவது மணிக்கட்டு பகுதியில வாட்ச் கட்டக்கூடிய இடத்துலயும் நீங்க எழுதலாம். அப்படி இல்லைன்னா உங்க கையில ஷோல்டருக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல கூட எழுதலாம். ஆக மொத்தம் லெஃப்ட் ஹேண்ட்ல எங்க வேணாலும் நீங்க எழுதலாம். எந்த டைம்ல எழுதணும்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள் ஃபுல்லா நைட்டு 12 மணி வரைக்கும் நீங்க எப்ப வேணாலும் எழுதலாம். அதே மாதிரி உங்க கையில எத்தனை முறை வேணாலும் நீங்க எழுதலாம். இதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நமக்கு கிடையாது. ஒரு முறை எழுதினதுக்கு அப்புறமா அத எப்ப அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேக்குறீங்க. வேலை செய்யும் போது அது தானா அழியட்டும். அப்படி இல்லைன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு நீங்களே கூட தண்ணி வச்சு உங்க கைய வாஷ் பண்ணிக்கலாம். இதுல எல்லாம் எந்த ஒரு ரூல்ஸும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நமக்கு கிடையாது. இந்த நாள் ஃபுல்லா எத்தனை முறை எழுத முடியுமோ அத்தனை முறை உங்க கையில நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி குறிப்பா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தவறாம ஒரு தடவை எழுதி வச்சுக்கோங்க. நிச்சயமா விடுகின்ற பொழுது, அதாவது மறுநாள் செவ்வாய்க்கிழமையில இருந்தே உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத நீங்களே உணருவீங்க. இப்போ அந்த ஹீலிங் கோடு என்னன்னு உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். இந்த ஹீலிங் கோட எழுதுறதுக்கு முன்னாடி உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க குலதெய்வத்தை நினைச்சு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு எல்லாம் காரணமா அமையக்கூடிய கெட்ட சக்திகளும் கண் திருஷ்டிகளும் உங்களை விட்டு வெளியேறணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி எதிரி தொல்லையிலிருந்து வெளியில வரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய நம்பரை நீங்க உங்க கையில எழுதிக்கோங்க. இந்த நம்பரை தனித்தனியா சொல்லிக்கிட்டே நீங்க எழுதுங்க. இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 65810113 65810113 இதுதான் அந்த ஹீலிங் கோடு. நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடுத்த நாளே நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.